ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்களி தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒன்று. பெண்கள் வந்துட்டு கண்டிப்பா இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அதை கண்டிப்பா எடுத்துக்கணும். நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பா பண்ணிடுவேன். வாங்க இந்த டிஷ் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன். அதை கடாயில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற உளுந்து வந்துட்டு 3/4 கிளாஸ் வருது. இதே கிளாஸ்ல வந்துட்டு நான் 1/2 கிளாஸ் வந்துட்டு வெல்லம் எடுக்க போறேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட் அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு உளுந்து எடுக்கிறீங்களோ அதே அளவு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ 1/2 கிளாஸ் தான் எடுக்க போறேன். இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்திட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல மாவா அரைச்சிக்கலாம். இதே டைம்ல நம்மளோட பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. நம்ம இந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச மாவை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல மாற்றி நல்லா தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுல கட்டி எதுவும் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் வந்து கடாயில வந்துட்டு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு வச்சுக்கணும். தண்ணி கொதிச்சதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். நீங்க ஒரு 2 நிமிஷம் கலர்னாலே போதும், நல்லா கட்டி ஆயிடும். பாருங்க எந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சுன்னு. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுல வந்துட்டு தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு வெல்லத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மாவை. பாருங்க வெல்லமும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைம்ல வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நல்லெண்ணெய் வந்துட்டு நிறைய ஆட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க.
நம்மளோட களியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி திரண்டு வருதுன்னு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் பொம்பளை குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.